நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதிக்கும் சாரதாக்கும் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தமிழை கொண்டு போய் கான்வென்ட்டில் சேர்த்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து தீயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பாரதி வந்து அழுதுகிட்டே போய் ஆண்டாள்கிட்ட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லடி வீட்டில் நடந்ததெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, எங்கள் அத்தை வந்து எனக்கு நகையெல்லாம் போட்ட உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து நகை போட்டதே வேற ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன காரணடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லடி அது என்ன காரணம்னா, நான் வந்து அந்த கருவை வந்து கலைக்க போனல, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு. அதனால் நகையை போட்டுட்டா இனிமேல் வந்து அந்த கருவை வந்து கலைக்க முடியாதுல்ல, அது ஆதியோட பிள்ளையாயிரும்ல அப்படின்னு சொல்கிறாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்னமோ அவங்க வந்து நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்தா இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறாங்க, ஆமாடி நீ உனக்கே இப்படி இருக்கல எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை வந்து கதவு ஓரத்தில் நின்று நம்ம தர்மலிங்கம் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே சூப்பர், நம்ம வந்து கரெக்டாக தான் பற்றி வச்சுருக்கோம், எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடந்திருக்கு. நல்ல வேலை, நான் கூட நினச்சேன் அந்த சாரதாம்மா நகையை போட்டவனையும் மன்னிச்சு ஏற்றுக்குருவாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவங்க நமக்கு மேலே வில்லத்தனமாக இருக்காங்களே சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, இதுதான் சாக்கு, இந்த நேரத்திலே போய் அவங்க கோவத்தில் இருக்காங்க, இதோட போய் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு வந்துடுவோம். ஏதாவது ஆதி வந்து ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளே இவங்க வந்து கண்டம் துண்டமாக குடும்பம் வந்து பிரிஞ்சு போய் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. சாரதா இருக்கிற இடத்துக்கு. என்னம்மா சாப்பிட்டீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இன்னும் சாப்பிடலை, பாரதி வந்து வெளியில் போனால் இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இன்னும் உங்களுக்கு சோறு போடலையா, இருங்க நான் வேணால் ஆண்டாள் சோறு எடுத்துகிட்டு வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்றதுக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் கேட்காங்க. இல்லை தர்மலிங்கம், வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் தான் அந்த பாரதியெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அவங்க வந்து அப்படி தாம்மா பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் பிள்ளைக்கு பேரில் வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டிங்களே, இனிமேல் அவங்க கையில் தானே எல்லாம் இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் பொண்ணு வந்து நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்காக தான் நான் பண்ணேன், பாரதிக்காகலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அந்த பொண்ணா நல்ல பொண்ணு, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணோட குணத்தை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் பாப்பா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவங்க வந்து வராங்க. சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆமாம்மா, உனக்கு தம்பி பாப்பா வேணும்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், எனக்கு வந்து வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டவனையும், அப்பா பக்கத்தில் அந்த தம்பி பாப்பா தான் படுக்கும், என்னால் படுக்க முடியாதுல்ல, அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. பார்த்தீங்களாம்மா, இதுவே சின்ன பிள்ளைய விஷம், இது விவரம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு எல்லா விவரம் தெரியும், இதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நான் கூட வந்து தமிழ் நல்ல பிள்ளை எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன், இவ தான் முதல் விஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல தர்மலிங்கம், அவர் வந்து அறிவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சார் நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சார் நீங்கள் நினைக்கிறத விட இங்கே பக்காவாக கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆதி அவங்க அம்மா பாரதி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையா அப்படி என்னையா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே நீ என்னை விட பயங்கரமாக கோவமாக இருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஆதி எனக்கு பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா, அதனால தான் அவனுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து இந்த உங்களுக்கு குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இவங்க என்ன நிலைமைக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணியா, எனக்கு வந்து ஆதி ஒழிஞ்சா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆதி இருந்த தடமே இல்லாமல் நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கம் வந்து ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம அழகரோட அம்மா வந்து அந்த பக்கம் வராங்க. சம்மந்தி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறாங்க. இது யார், இது வந்து அந்த ஆண்டாளோட அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்காங்க. என்ன சம்மந்தி, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஏதோ உங்கள் பொண்ணை வந்து என் பையன் தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்காக வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மந்தி என்ன பண்ணுறது, சின்னஞ்சிறுசுக்கு வந்து தெரியாமல் பண்ணிக்கிட்டாங்க, நானும் உங்களை மாதிரி தான் ஆரம்பத்தில் கோவமாக இருந்தேன், இப்போ மாறலையா, என் பொண்ணுக்காக விட்டு கொடுக்கலையா, நீங்களும் வந்து உங்கள் பையனுக்காக விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அவன் பையனா, அவன் எனக்கு பையனே கிடையாது, அவனெல்லாம் தலை மூழ்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி கோவத்தில் என்ன பேசினாலும் வந்து அது சரியாயிருமா, ஏதோ கோவத்தில்
பேசுகிறீங்க. நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஒரு நாள் இருங்க. என் புள்ள வந்து உங்ககிட்ட எப்படி பேசுகிறா பழகுறான்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு தோணுச்சுன்னா 2 பேரையும் கூட்டு போங்க. இல்லைன்னா உங்கள் மகனை கூட கூட்டு போங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.